நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். திருச்சி மலைக்கோட்டையின் குரல் தேர்வு மையத்தில் பெரும் எதிர்பார்ப்புகளோடு கலந்து கொண்ட பல வகை போட்டியாளர்களையும் நம் 3 முக்கிய நடுவர்களும் மனம் தளராமல் ரசித்தபடியே தரம் பிரித்தனர். இவ்வளவு நேரமும் பொறுமையாகவும் அமைதியாகவும் காத்துட்டு இருந்த பேரண்ட்ஸுக்கும் பார்ட்டிசிபென்ட்ஸுக்கும் ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3யோட மிக மிக நன்றி அப்படின்னு சொல்லிக்கலாம். இந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் லிஸ்ட் ஆஃப் வெயிட்டிங் லிஸ்ட்டை வந்து இப்போ நான் அனௌன்ஸ் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லாமல் அந்த வெயிட்டிங் லிஸ்ட்ல இருந்து யார் அடுத்த ரவுண்டுக்கு செலக்ட் ஆக போகிறாங்க அப்படின்றதையும் அனௌன்ஸ் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா T025 சௌமியா எஸ், T052 அம்ருதா வர்ஷினி, T053 Sri Harina, T027 Sai Srinath, T029 Alvin King, T060 Kirti D, T340 Samyukta, T355 Jaya Devi, T301 Saranya G, T302 Sri Shakti. ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9 குழந்தைகள் இருக்காங்க. இவங்க நித்யஸ்ரீ மேடம் கிட்ட ஆடிஷன் முடிச்சு வெயிட்டிங் லிஸ்ட்ல இந்த மேடையில் நின்றுட்டு இருக்காங்க. இதுல இருந்து 4 பேர் ஷோர் ஷாட்டா அடுத்த ரவுண்டுக்கு போக போறாங்க. அந்த 4 பேர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாமா? இது வெறும் வந்து பார்த்தீங்கன்னா நித்யஸ்ரீ மேடம் கிட்ட ஆடிஷன் பண்ணவங்க மட்டும்தான். அதனால வந்து நீங்க சோகமா இருக்க வேணாம், சத்தமாவே வந்து நல்லா தைரியமா சவுண்ட் விடலாம். சொல்லிடலாமா யார் அடுத்த ரவுண்டுக்கு போகலான்ட்டு? இல்லையே, சவுண்ட் கம்மியா இருக்கே. ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ முதலாவதாக செலக்ட் ஆகிருக்கிறது T025 சௌமியா எஸ். நீங்க தானா? T302 ஸ்ரீ சக்தி. ஓகே, நீங்க நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு போறீங்க. இப்போ வந்து உங்களுக்கு இந்த பேண்டை போட்டு நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு அனுப்புறோம். நம்ம பேரை காப்பாற்றணும், ஓகேவா? சரி, சமத்து பொண்ணு. இன்னும் 2 பேர் தான் இதுல இருந்து போக போறாங்க. இதுல இருக்கிறது 9 பேர், 2 பேரை செலக்ட் பண்ணியாச்சு. மீதி 7 பேர்ல இருந்து 2 பேருக்கு மட்டும்தான் வாய்ப்பு காத்துட்டு இருக்கு. அனௌன்ஸ் பண்ணிடலாமா? ஓகே, பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அடுத்து நித்யஸ்ரீ மேடமோட பூத்ல இருந்து வெயிட்டிங் லிஸ்ட்ல வந்து செலக்ட் ஆக போற நெக்ஸ்ட் பார்ட்டிசிபென்ட் T052 அமிர்த வர்ஷினி. ஓகே, அமிர்த வர்ஷினி, நீங்க என்ன பாட்டு பண்ணீங்க இன்னைக்கு? பிருந்தாவனம்ன்ற பாட்டு பண்ணீங்களா? ஓகே, நம்ம அமிர்த வர்ஷினிக்கு இந்த பச்சை கலர் பேட்சை போட்டுடலாமா? பத்திரமா பார்த்துப்பீங்களா? வீட்டில் அக்கா தங்கச்சியில் இருக்காங்களா? பிச்சு போட மாட்டாங்களா? ஓகே ஓகே, அமிர்த வர்ஷினி தொடர்ந்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒருத்தருக்கு தான் அந்த வாய்ப்பு இருக்கு அடுத்த ரவுண்டுக்கு போறதுக்கான வாய்ப்பு. அந்த வாய்ப்பு T027 சாய் ஸ்ரீநாத் அவர்களுக்கு. என்ன பாட்டு பண்ணீங்க இன்னைக்கு நீங்க? உசிரே போகுது, மங்காத்தாலேருந்து ஒரு பாட்டு, அப்புறம் கர்நாடிக் மியூசிக்கில் ஒரு பாட்டு. நீ பார்க்கறதுக்கு ரித்திக் ரோஷன் மாதிரி இருக்கிற, டக்குனு ஏதாவது ஒரு ஹிந்தி பாட்டு பாடிருக்கலாம்ல? ஹிந்தி பாட்டு வாய்க்கு வராது. ஹிந்தி பாட்டுக்கு வாய் வராதா? சரி, ஓகே. முதல் முறையாக அற்புதமான ஒரு வார்த்தை சொல்லியிருக்கேன், நம்பால் போல் நீ. கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட். ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல இன்னைக்கு நம்ம திருச்சி ஆடிஷன்ஸ்ல இருக்கிறோம். இந்த சமயத்தில் புஷ்பவனம் குப்புசாமி சாருடைய பூத்துக்கு போயிட்டு ஆடிஷன் பண்ண குழந்தைகள் இருந்து நான் யாரெல்லாம் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்காங்க அப்படின்னு சொல்ல போறேன். நீங்க அப்படியே பொறுமையா நடந்து ஸ்டேஜுக்கு வர போறீங்க. T014 ஐஸ்வர்யா கே, T048 சாய் கிருபா, T215 ஸ்ரீநிதி அரவிந்தன் அண்ட் T227 பிரசீதா. இதுல 2 பேர் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ரவுண்டுக்கு செலக்ட் ஆக போறாங்க. அவங்க கையில இந்த 2 பச்சை பேன் ஆள் ஆளுக்கு ஒன்று போக போகுது. முதல்ல யாரு அப்படின்னு சொல்லிடலாமா? ஸோ முதல்ல T048 சாய் கிருபா. அடுத்த ரவுண்டுக்கு என்ன பாட்டு போய் வீட்டில் போய் ப்ராக்டிஸ் பண்ண போறீங்க? தெரியல, அக்கா
தெரியல, அப்பாவை கேட்கணுமா? சரி, ஓகே. எனிவே கங்க்ராச்சுலேஷன்ஸ், நல்லா பண்ணணும். சரி, இப்போ 2 பேர் நம்ம கூட இருக்காங்க. T215 அண்ட் T227. இந்த சமயத்தில் வந்து ஸ்ரீநிதி அரவிந்தன், கரெக்டா? பாப்பா பேர் பிரசீதா. ஓகே, உங்கள் 2 பேரில் யாரோ ஒருத்தவங்களுக்கு தான் வந்து பார்த்தோன்னா அடுத்த ரவுண்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு காத்துட்ருக்கு. நீங்கள் சொல்லுங்கள், இன்கேஸ் நீங்கள் இன்றைக்கி செலக்ட் ஆகலைன்னா என்ன ஃபீல் பண்ணுவீங்க? கொஞ்சம் மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கா? ஏன் ஃபீல் பண்ணுறீங்க? அடுத்து நம்ம வந்து கோயம்புத்தூர், சென்னைக்கெலாம் வரலாம்ல. அப்போ நமக்கு செலக்ட் ஆகலை அப்படின்னா நம்ம வந்து சென்னையில் மீட் பண்ணுறோம், கோயம்புத்தூரில் மீட் பண்ணுறோம், ஓகேவா? சரி, நீங்கள் வந்து இன்கேஸ் செலக்ட் ஆகலைன்னா என்ன பண்ணுவீங்க? செலக்ட் ஆவேன், நம்பிக்கை இருக்குது, பார்க்கலாம். ஆகலைன்னா தான் நான் கேட்குறேன். நான் என்னையே டெவலப் பண்ணிக்க ட்ரை பண்ணுவேன். உங்களை நீங்கள் டெவலப் பண்ணிவிட்டு அடுத்து நீங்கள் சென்னை அண்ட் கோயம்புத்தூர் ரவுண்ட்ஸில் மீட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆடிஷனுக்கு போகிற அந்த ஒரு நபர் இந்த 2 பேரில் யார் அப்படின்னா T215. பேர் என்ன? ஸ்ரீநிதி அரவிந்தன் அடுத்த ரவுண்டுக்கு போகிறாங்க. இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்? கங்க்ராச்சுலேட் பண்ணி இவங்களை அனுப்ப போகிறோம். ஓகே, ஸோ ஆனந்த், மெயின் செலெக்ஷன்ஸ்லாம் முடிஞ்சிருச்சு. எவ்வளோ பேர், இப்போ எவ்வளோ ஜூனியர்ஸ் செலக்ட் ஆயிருக்காங்க அடுத்த கட்டம் போகிறதுக்கு? கிட்டத்தட்ட 127 பேர் இன்னைக்கு வந்து செலக்ட் ஆயிருக்காங்க. எக்ஸலன்ட். ஸோ 500க்கும் மேற்பட்ட என்ட்ரிஸ் வந்திருக்கு. எல்லாருமே பெர்ஃபார்ம் பண்ணி இவங்கலேருந்து 127 ஜூனியர் செலக்ட் ஆயிருக்காங்க.